ஒரு ஜெபத்தை எடுத்து பின்பு இந்த செய்தியை கற்று பரலோகத்திற்கு நல்ல பிதாவே, தகப்பனே, இதோ இந்த வாரத்தின் முதல் நாளிலே உண்மை பற்றி பாடவும் உண்மை பற்றி தெரிந்து கொள்ள இந்த செய்தியை முக்கியமாக கர்த்தரின் பந்தியை கை வைக்க இங்கே கூடி வந்திருக்கிற தகப்பனே, இதோ வந்து கொண்டிருக்கும் மக்களே நீரே சீக்கிரம் கொண்டு வந்து சேர்க்குமாறு கேட்டுக்கொள்வேன் தகப்பனே. இதோ இந்த செய்தி அடியே நல்ல தகப்பனே, நீரே பேசுகிறீர் தகப்பனே, நீரே வழிநடத்தும் காத்துக்கொள்ளும். வியாவும் எங்கள் ஆண்டவர் மீட்பரும் குருவும் ராஜாவாக இருக்கிற இயேசு நாமத்தினாலே கேட்டுக்கொள்ளும் பிதாவே. ஆமென். கிறிஸ்துவின் சபையாருக்கு என் வாழ்த்துதலையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இன்னைக்கு நம்ம பார்க்க போற செய்தியானது ஃபர்ஸ்ட் வந்து தேவனை நம்புங்கன்னு தான் எழுதியிருந்தது. ஆனா அதை திரும்பி வாசிக்கும் போது ஒரு விஷயம் என்ன தெரிஞ்சுன்னா, தேவன் நம்பினா வேற யாரும் நம்புறோம். அதனாலதான் அந்த டைட்டிலே கொஞ்சம் மாத்திக்கிட்டேன். நீங்க நல்லா பாருங்க, ஒரு வார்த்தை ஆட் ஆனா அதுக்கு மீனிங்கே மாறிடும், டோட்டலா மாறிடும். தேவனை நம்பணும்னு சொல்றோம், தேவனை மட்டுமே நம்பணும்னு சொல்றோம் வித்தியாசம் இருக்கு. அதனாலதான் நான் அது வேணும்னு அப்படி ஆட் பண்ணேன். சரி, இதுக்கு ரெண்டுக்குமே நிறைய வித்தியாசம் இருக்கு, அதனாலதான் நம்ம இப்படி பார்ப்போம் அப்படின்ட்டு. இன்னைக்கு நாம் இதை குறித்து தான் பார்க்க போகிறோம். தேவனை நம்ப வேண்டும், என்ன சூழ்நிலையிலும் தேவனை நம்ப வேண்டும். அப்ப இப்படி நம்பாத மக்களை குறித்து பார்க்க போறோம். இதுக்கு முன்னாடி நம்ம சிறு தீர்க்கதரிசன புஸ்தகங்களை பார்த்துக்கிட்டே வந்தோம். அதனோட தொடர்ச்சி தான் இன்னைக்கும். இதுக்கு முன்னாடி பார்த்த அபகுக்குல இருந்து நம்ம அடுத்த புஸ்தகத்துக்கு திரும்புறோம். உங்களோட கவனத்தை நாகும் அப்படிங்கிற ஒரு புஸ்தகத்துக்கு திரும்பிட்டீங்க. இந்த நாகும் அப்படிங்கிற தீர்க்க தரிசன புஸ்தகம் ரொம்ப சின்னதுதான், 3 அதிகாரம் தான். இன்னைக்கு இந்த நாகும் மூலியமா இந்த தலைப்புல இருந்து நாம என்ன தெரிஞ்சுக்க போறோம்ங்கிறத பார்க்க போறோம். இந்த நாகும் அப்படிங்கிற பேருக்கு அர்த்தம் வந்து ஆறுதல் இல்லாட்டி தேர்தல் அப்படின்னு எபிரேய மொழியில இருந்து சொல்லலாம். நாகும் நெகேமியா இந்த 2 தீர்க்கதரிசி பேர்களுமே ஒரே அர்த்தத்தை தான் கொடுக்குது, தேர்தல் இல்லாட்டி ஆறுதல். இது எபிரேய மொழியில இருந்து மொழிபெயர்க்கப்பட்டது. இது நடக்கிற இடம் வந்து எல்கோசா. இவர் வந்து வர்ற ஊர் வந்து எல்கோசா. இது முதல் வசனத்துல படிக்கலாம். நாகும் 1:1 பக்கம் 1081. இதேவியின் பாரம் எல்கோசாராகிய நாகூமின் தரிசன புத்தகம். அவ்வளவுதான். இந்த தீர்க்கதரிசியை பத்திய ஒரே குறிப்பு இது ஒண்ணுதான். இந்த தீர்க்கதரிசி பேர் என்னது? நாகும். எங்கிருந்து வர்றாரு? எல்கோசானாகிய. எல்கோசானா இவ நம்ம வந்து இந்திய தேசத்துல இருந்து வர்றங்காட்டி நம்ம இந்தியர்கள் அப்படிம்பாங்க. அதனால இவர் வந்து எல்கோசா அப்படிங்கிற நாட்டுல இருந்து வர்றங்காட்டி, இடத்துல இருந்து வர்றங்காட்டி இவரை எல்கோசான் ஆகிய நாகும் அப்படின்னு குறிப்பிடுறாங்க. அந்த முதல் வார்த்தையை மட்டும் படிக்க. கர்த்தர் இருக்கிறவர் முதல் வசனம் முதல் வார்த்தை திரும்ப நீங்க படிச்சிடலாம். நினிவேயின் பாரம். அப்போ இந்த நாகும் புஸ்தகம் எதை பத்தியது முதல்ல சொல்லிடுறாங்க. இது அந்த தீர்க்கதரிசியை பத்தி இல்ல, எதை பத்தி? நினிவேயின் பாரம். நினிவேனோட நமக்கு ஒருத்தர் ஞாபகம் வருவார். யாரு? யோனா. அது நம்ம சின்ன வயசுல இருந்தே பார்த்தோம். நினிவேனாவே யோனா தான் வருவாரு, யோனாவே நினிவே தான் வருவாரு. நீங்க நல்லா பாத்தீங்கன்னா இந்த நினிவே வந்து எங்க இருக்குங்க? நான் ரொம்ப சின்ன வயசுல இருந்து நினைச்சிட்டு இருந்தது நினிவே வந்து இஸ்ரேல் தேசத்துல ஒரு தேசம். நினிவேங்கிறது அசரியா தேசம், அது ஒரு புறஜாதி. அசரியா தேசத்தோட தலைநகரம் தான் நினிவே. இந்த நினிவேவை பத்தி 2 புஸ்தகம் எழுதியிருக்கு. ஒண்ணு யோனா, இன்னொரு நாகும். யோனா நினிவேக்கு போறாரு, ஃபர்ஸ்ட் போல எங்கேயோ தப்பிச்சு ஓடுறாரு, திரும்ப தேவன் அவரை பிடிச்சிட்டு வராரு. நினிவேவை அழிக்கிறதுக்கு வேண்டி நினிவேவின் பாவங்கள் தேவனுக்கு எட்டுகிறது. அது நீங்க யோனால படிச்சீங்கன்னாலே தெரியும். நேர காலமா நாங்க போல, ஆனா நீங்க படிச்சீங்கன்னாலே தெரியும். அவங்களோட பாவம் ரொம்ப பெருகிட்டு, அந்த மக்களோட பாவம், அசிரிய மக்கள் அவங்க ரொம்ப பெருகிட்டு, அவங்களோட தன் சுய பலத்தாலும் அவங்க சேகரித்த அந்த செல்வத்தை நினைச்சு பூரிப்பு ஆகி தங்கத்தானே மேட்டிக்கல் வராங்க அந்த மக்கள். அதனால பாவத்துல விழுறாங்க, மது குடிச்சு விபசாரம் பண்ணி ரொம்ப பாவத்துல போகுது. தேவன் அவங்களை அழிக்கணும்னு முடிவு பண்ணிடுறாரு. அப்ப யோனாவை அங்க அனுப்புறாரு. இது நம்ம எல்லாத்துக்கும் தெரிஞ்ச ஒரு சம்பவம், அதனால கதையா போயிடுறேன். நடக்கிற சம்பவத்தை யோனா போய் எச்சரிக்கிறாரு. எச்சரிச்சாலும் அந்த மக்கள் என்ன பண்றாரு? ராஜால இருந்து அங்க இருக்கிற மாடு ஆடு வரைக்கும் என்ன பண்ணுது? உபவாசம் இருக்குது. புறஜாதி
இருந்து தேவனுடைய இரக்கத்தை பெற்றுக் கொள்றாரு. உடனே என்ன செய்யறாரு யோனாட்ட தேவன், அவங்க மனம் திரும்பிட்டாங்க. யோனா என்ன சொல்றாரு, நான் அப்பவே சொன்னேன்ல நீங்க இப்படிதான் பண்ணுவீங்கன்னு எனக்கு தெரியும் அப்படின்னு தேவனோட முறையிடுறாரு. இதெல்லாம் நடக்குது. அப்ப தேவன் அவருக்கு ஒரு பாடத்தை, அதெல்லாம் நமக்கு தெரியும், பாடத்தை சொல்லி கொடுக்குறாரு. இது இதோட முடியுது. இங்க நினிவே காப்பாற்றப்பட்ட அதே நினிவே, நீங்க யோனா இதுக்கு முன்னாடி எந்த புஸ்தகம் பாத்தீங்கன்னா யோனா, அதுக்கப்புறம் மீகான்னு ஒரு புஸ்தகம் வரும், அதுக்கப்புறம் தான் நாகும் வருது. அப்ப காலகட்டம் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 150 வருஷம் கழிச்சு தேவன் மன்னிச்சு இரக்கத்தினால விட்ட அதே நினிவே பட்டணத்தை திரும்ப அழிக்கிறார். அப்ப அந்த 150 வருஷத்துல இந்த மக்களோட மனசு திரும்பவும் பாவம் பக்கம் போயிடுச்சு. இவங்க உபவாசம் இருந்து கெஞ்சி கூத்தாடி அவங்களை காப்பாத்திக்கிட்டவங்க திரும்ப போயிடுறாங்க. அதனாலதான் இதை ஆரம்பிக்கும் போது எப்படி ஆரம்பிக்கிறார் தேவன், நினிவே அழிய போகுது, அது எப்படி அழிய போகுதுங்கிறத பாக்குறதா இந்த 3 அதிகாரம். நினிவே அழிய போகுது, அவ்வளவுதான். இது நினிவே பற்றிய புஸ்தகம். இது யோனா புஸ்தகத்துக்கும் இது போல வித்தியாசம் நல்லா பாத்தீங்கன்னா, யோனாவும் நினைவைத்தான் போறாரு, இவரும் நினைவைத்தான் போறாரு. ஆனா யோனா ஃபுல்லாவே யோனா பத்தி தான் இருக்கும். யோனா போனாரு, யோனா கப்பல் ஏறினாரு. ஆனா நாகூமை பத்தி ஒரு வார்த்தை இருக்காரு. இங்க ஃபுல்லாவுமே 3 அதிகாரம் நீங்க படிச்சு பாருங்க, நினிவே எப்படி அழிய போகுது மட்டும்தான் இருக்கும். ஏன்னா தேவனுடைய கோபம் அவ்வளவு உக்கிரமாயிருச்சு. எதனால அவ்வளவு உக்கிரமாச்சு, உன்னை ஒரு வாட்டி மன்னிச்சேன், திரும்ப நீ அதே இடத்துக்கு போயிட்டியே. உன்னைய ஒரு தீர்க்கதரிசியை வச்சு எச்சரித்து மன்னிச்ச ஒரு 150 வருஷத்துல திரும்ப நீ அங்க போயிட்ட. இனிமேல் நான் உன்னை மன்னிக்கிறதுக்கு மன்னிச்சா நீ திரும்ப அங்கதான் போப்பாரு. அப்ப என்னோட உக்கிரம் இதுல இறங்க போகுது. இது நீங்க நாவும் ஃபுல்லா படிச்சீங்கன்னா நாவும் பத்தி எதுவுமே இருக்காது. நம்ம சக்கரியாலாம் பார்க்கணும். சக்கரியா புதிய ஏற்பாட்டிலே வருவார், சக்கரியாவோட ரெஃபரன்ஸ். ஆனா நாகும் பத்தி இவர் இந்த ஊர் மட்டும்தான் இருக்கும், வேற எதுவுமே இருக்காது. அதுதான் நாகும் பத்திய புஸ்தகம். இது ஒரு ஜியோகிராபி வைஸ் பாத்தீங்கன்னா அசரியா முதல்ல மெசபொட்டோமியான்னு ஒரு நாடு. இந்த நாட்டுக்கு அந்த சைடு ஒரு பெரிய மலைப்பகுதி. இதுக்கு அப்புறம் இஸ்ரவேல் தேசம். இந்த இஸ்ரவேல் தேசம் முடிகிற இடத்துல தான் எகிப்து ஆரம்பிக்கும். இப்படிதான் இருக்கும். பாபிலோன் இதுக்கு அடுத்தது வரும். அப்ப மெசபொட்டோமியாக்கு பக்கத்துல தான் அசரியா, அதுல இருந்து மலைப்பகுதி இந்த சைடு. அப்போ அசரியா பெருகிட்டே வருது. அசரியாவோட ராஜ்யம் விரிவாயிட்டே வருது. அவங்க ரொம்ப பெரிய ராஜ்யமா வராங்க. அப்ப அசரியா வடக்கு தேசத்தை பிடிக்க போகுது. அதாவது இஸ்ரவேல் 2 தேசமா பிரியுது. நமக்கு தெரியும், முன்னாடியே பார்த்திருக்கோம். வடதேசம், தென் தேசம். 10 கோத்திரங்கள் வட தேசத்திலையும் 2 கோத்திரம் தென் தேசத்திலையும் இருக்கு. இப்ப வட தேசத்தை அசரியா சிறைபிடிக்க போறாங்க. அவங்க மற்ற இடத்துல வந்துட்டாங்க, கிட்டக்க பிடிக்கிறதுக்கு போறாங்க. இங்க பிடிக்க போகும்போதுதான் 2 தீர்க்கதரிசிகள் எழுப்புறாங்க. ஒண்ணு நீங்க பார்க்கலாம், எரேமியா எழும்பி இஸ்ரவேலை எச்சரிக்கிறார். உன்னை அசரியா பிடிக்க போறான், உனக்கு கிடைக்கிற கடைசி சான்ஸ் இதுதான். இதுக்கப்புறம் நீ சிறை பிடிச்சிருவான். ஃபர்ஸ்ட் வட தேசம் பிடிக்க போனா, அப்புறம் தென் தேசமும் பிடிக்கப்பட போகுது. நீ சிறையிருக்குள்ள போற, உன்னை அசரியா பிடிப்பான், உனக்கு அப்புறம் பாபிலோன் வரும், பாபிலோன் தென் தேசத்தை பிடிக்கும். இதெல்லாம் நமக்கு தெரியும். தென் தேசம் பாபிலோன் பிடிச்சதுக்கு அப்புறம் தான் தானியேல் போன்ற தீர்க்கதரிசிகள் எழுதுறாங்க. இதுதான் அந்த வரலாறு. நான் திரும்ப ஏன் அதை சொல்றேன்னா நம்மளுக்கு அது ஞாபகம் இருக்கணும். அப்போ வடதேசம் பிடிக்கப்பட போறதுங்கிறது எரேமியா காலகட்டத்துல எழும்பி தீர்க்கதரிசனமா சொல்றாரு. இதே காலகட்டத்துல தான் நாகும் வர்றாரு. நாகும் எழுப்பி எதுக்கு சொல்றாரு, அசரியான்னு சொல்றாரு. நீ அவனை பிடிப்ப, ஆனா உன் மேலையும் ஏன் கோபம் இருக்க போகுது. உன்னைய அவனை பிடிக்கிறதுக்கு தான் பயன்படுத்த போற, ஆனா உன்னைய அழிக்கிறதுக்கு யார் வரப்போறா, பாபிலோன் வரப்போகுது. உன்னைய அழிச்சிடும். உன் மேல இருக்கிற தீமையும் உன் மேல இருக்கிற பாவத்துக்காகவும் நீ அழிக்க போற. அப்படிதான் நாகும் தீர்க்கதரிசி இந்த புஸ்தகத்தை எழுதுறாரு. அதனாலதான் ஆரம்பிக்கும் போதே பாரத்தோட ஆரம்பிச்சாரு. நீங்க முதல் வசனத்தை திரும்ப படிச்சு பார்த்தீங்கன்னாலும் தெரியும், அவர் ஆரம்பிக்கும் போதே பாரம் அப்படிங்கிற ஒரு இதோடைய ஆரம்பிக்கிறார். இப்போ இந்த நினிவே பட்டணம் இப்போ பாத்தீங்கன்னா நீங்க நெட்ல அடிச்சு பார்க்கலாம், நினிவே அப்படின்னு போட்டு பாத்தீங்கன்னா இப்ப அந்த மாதிரி ஒரு பட்டணமே இல்லை. இது நம்ம கடைசியா சொல்லுவோம் ஏன் அப்படின்ட்டு. அந்த மாதிரி ஒரு பட்டணமே இல்லை, வெறும் மணல் குவியல் அப்படிதான் இருக்கும். நீங்க நெட்ல பாத்தீங்கன்னா வெறும் கல்லா பூச்சி வச்சிருப்பாங்க. இந்த பட்டணம் எப்படி இருந்துச்சுங்கிறதுக்கு ஒரு நம்ம நெட்ல பாத்தீங்கன்னா தெரியும். அது ஒரு பெரிய நகரமா இருந்தது. அவங்க எப்படி அந்த நகரத்தை வடிவமைச்சிருக்கிறாங்கன்னா,
இந்த நகரத்தை சுத்தி மதில் சுவர் 6 அடி அகலத்துக்கு இருந்தது. அதாவது பெரிய மதில் சுவர் அந்த நகரம் சுத்தி இருந்திருக்கு. அதை தாண்டி அகழி வச்சிருக்காங்க. இந்த அகழினா என்னன்னு நமக்கு தெரியும். அதாவது கிட்டத்தட்ட 10-20 அடிக்கு குழி நோண்டி அதை ஃபுல்லா தண்ணியா நிரப்பிடுவாங்க. இந்த தண்ணியில முதலையும் விஷ பூச்சிகளை விட்டுருவாங்க. இப்ப இந்த நகரத்துக்குள்ள போகணும்னா அந்த மக்கள் அந்த நினைவேயின் மக்கள் நினைச்சா மட்டும்தான் முடியும். இப்படிதான் அந்த நகரமே சூழ்ந்துடும். இதை பத்தி விவரமா போட்டிருக்கும் கீழே வரும்போது. அகழியை சுத்தி ஒரு பெரிய பாலமா இருக்கும். அந்த பாலம் இந்த நகரத்துல இருந்து இப்படி விழுந்தாதான் உள்ள வர முடியும். ஏன்? அதாவது இந்த நைல் நதி ஓடுறதே இந்த நினிவேவை தாண்டி தான் ஓடும். அவங்க என்ன பண்ணிட்டாங்க, நினிவே நகரத்தை சுத்தி ஓடுற மாதிரி பண்ணிட்டாங்க. அந்த காலத்துல அப்படி பண்ணிருக்காங்க. இவங்க இவ்வளவு பிளான் பண்ணி கட்டி ஏன் இந்த மாதிரி பண்ணிருக்காங்க? இவ்வளவு செல்வமும் செழிப்பும் உள்ள நகரத்தை யாரும் பிடிச்சிடக்கூடாதுன்னு பிளான் பண்ணியே கட்டியிருக்காங்க. ஆனா இந்த நகரம் பின்னாடி பாத்தீங்கன்னா அந்த நைல் நதியின் வெள்ளத்தாலே அழிவுபட்டது. அது தேவன் சொன்னது மாதிரியே நடக்குது கடைசியில. அப்ப இவ்வளவு செழிப்பான ஒரு நகரம் அழிக்கப்பட போகுது. அதைத்தான் நினிவேயின் பாரம் அப்படின்னு ஆரம்பிக்கிறார். நீங்க ஏசாயா தீர்க்கதரிசி 13ஆம் அதிகாரம் முதல் வசனத்தை பாத்தீங்கன்னா தெரியும். இதுதான் நினிவே. ஏன்னா இதெல்லாம் சொல்றேன்னா நினிவே இப்படிதான் இருந்திருக்குங்கிறத பார்க்கலாம். இப்ப நம்ம அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா சப்ஜெக்ட் குள்ள வரும். ஏசாயா 13:1ஆம் அதிகாரம் 13ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். ஆமோஸ் குமாரனாகிய ஏசாயா பாபிலோன் மேல் வர கண்ட பாரம். அப்ப 2 ராஜ்யத்துல 2 தீர்க்கதரிசி எப்படி எழுதுறாங்க? பாரம். ஏன்னா அது அழிய போகுது. பாபிலோனும் ஒரு இடத்துல அழிய போகுது, அசரியாவும் அழிய போகுது. ஆனா இந்த 2 பேரும் யார சிறை பிடிச்சாங்க? இஸ்ரவேலை தான். ஒருத்தன் வட தேசத்தை பிடிச்சாங்க, ஒருத்தங்க தென் தேசத்தை பிடிச்சாங்க. ஆனா தேவன் இவர்களுக்கான பாரத்தை கொடுத்துட்டாரு. அவரு அதான் சொல்றாரு, பாரம் தான் சொல்லுவாரு. இப்ப நம்ம நாகுக்கு நம்மளோட கவனத்தை திருப்போம். 2ஆம் வசனம் 3ஆம் வசனம். இதுதான் நினிவே, இதுதான் நாகும் சொல்ல போறாரு. இது நான் உங்களுக்கு ஒரு ஓரளா தெரிஞ்சிருக்க வேண்டி சொல்றேன். இப்ப மேல படிக்கலாம். கர்த்தர் எரிச்சலுள்ளவரும் நீதியை சரி கட்டுவருமான தேவன். கர்த்தர் இது 2 விஷயம் பாருங்க. கர்த்தர் ஃபர்ஸ்ட் என்ன? எரிச்சலுள்ளவர். அடுத்தது நீதியை சரி கட்டுவார். இப்ப ரெண்டுமே ஒரு பேலன்ஸா சொல்றாரு. அதாவது அவர் நீதியை சரி கட்டுவாரு, எரிச்சலுள்ள தேவன் அப்படின்ட்டு. அடுத்த மேல படிங்க. கர்த்தர் நீதியை சரி கட்டுகிறவர். திரும்பவுமே அவர் சொல்றாரு, கோபம் உள்ளவர். கர்த்தர் தம்முடைய சத்துக்களுக்கு பிரதிபலன் அளிக்கிறவர். அவர் தம்முடைய பகைஞருக்காக கோபத்தை வைக்கிறார். கர்த்தர் நீதிய சாந்தமும் மிகுந்த வல்லமையும் உள்ளவர். அவர்களை ஆக்கிரமிக்க இல்லாமல் தப்புவிக்க மாட்டார். கர்த்தருடைய வழி புழல் காட்டிலும் பெரும் காட்டிலும் இருக்கிறது. மேகங்கள் அவருடைய பாதத்தூளாய் இருக்கும். அப்ப நாகும் எப்படி ஆரம்பிக்கிறார்னா, தேவன் உங்கள் மீது எரிச்சலுள்ளவரா இருக்கிறார். அவர் நீதியை சரி கட்ட போறார். நான் நினைச்சுக்கலாம், நான் ஏதாவது தப்பு பண்ணிட்டேன், யாரும் தெரிய போறது இல்லைன்னு. கிடையாது. நீ சொல்ற ஒரு வார்த்தைக்கும் என்ன நம்ம கணக்கு ஒப்பிக்க வேணும்? நம்ம நியாய தீர்ப்புனால கணக்கு ஒப்பிக்கணும். நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க, ஒரு நாளைக்கு நம்ம எவ்வளவு வார்த்தை பேசுவோம், ஒரு நாளைக்கு நம்ம எத்தனை வார்த்தை, தோராயமா நீங்க ஒரு கணக்கு போட்டு பாருங்க. உங்கள் ஆயுள் முழுக்க நீங்க பேசும் ஒவ்வொரு வார்த்தைக்கும் நீங்க அந்த கணக்கு கொடுக்கணும். நான் ஏன் இதை சொன்னேன்ட்டு எத்தனை நேரம் ஆகும்? நான் சின்ன வயசுல இருந்து பேசின வார்த்தைகளை அவர் ஞாபகம் வச்சிருக்கிறாருன்னா அப்ப நீங்க யோசிச்சு பாருங்க, எவ்வளவு அலாதியான ஒரு ஞானம். நீ என்ன குறிச்சு எவ்வளவு நேரம் பேசுன, மத்த புறநான விஷயங்கள எத்தனை பேசுன, தேவையில்லாத விஷயங்கள எவ்வளவு பேசுன. ஒரு பர்சன்டேஜ், இந்த வீல் ஷார்ட் அப்படிம்பாங்க, இந்த கிரிக்கெட் மேட்ச் எல்லாம் பாத்தீங்கன்னா யார் எவ்வளவு அடிச்சாங்கன்னு ஒரு சார்ட் மாதிரி போட்டு கட்டுவாங்க. நம்மளுக்கு சார்ட் போட்டோம்னா தெரியும் எத்தனை பர்சன்டேஜ் நம்ம எதை பத்தி பேசியிருக்கோம். நீங்க நல்லா ஒரு நாளைக்கு நைட்டு நீங்க தூங்க போகும்போது ஒரு வாட்டி நீங்க யோசிச்சு பாருங்க, ஒரு நாளைக்கு நம்ம தேவனோட விஷயத்தை பத்தி எத்தனை பேசணும், மற்ற விஷயத்தை எத்தனை பேசணும், தேவையில்லாத எவ்வளவு பேசணும். நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க, என்னை உட்கொண்டு தேவையில்லாத அதிகமா பேசிருக்கோம். அது தேவையே இருக்காது, அது பேசிருக்கணும் அவசியமே இல்லை, ஆனா சும்மா பேசுவோம். அது ரொம்ப முக்கியம். அந்த நாவுங்கிறது அதனாலதான் அது ரொம்ப முக்கியம் அப்படிம்பாங்க. தேவன் இதைத்தான் அவர் சொல்றாரு, நீ என்ன பண்றியோ அதுக்கு நான் என்ன பண்ணுவேன், நியாயம் தீர்ப்பேன், தீர்க்காமலாம் போக மாட்டேன். உனக்கு அந்த பயம் இருக்க வேண்டும்.
இதே உபாகத்துல சொல்றாரு. மன்னிக்கும், யாத்ராகம் 34ஆம் அதிகாரம் 6-7. யாத்ராகம் 6-7. கர்த்தர் அவனுக்கு முன்பாக கடந்து போகிற போது 34. கர்த்தர் அவனுக்கு முன்பாக கடந்து போகிற போது அவர் கர்த்தர் இரக்கமும் கிருபையும் நீடிய சாந்தமும் அவர் நீதியை நிலைநாட்டுவார். யாத்ராகம் சரி, அவர் நீதியை நிலைநாட்டு மாற்றி எழுதிப்பேன் நினைக்கிறேன். அப்போ தேவனானவர் நீங்கள் செய்யும் ஒவ்வொரு காரியத்துக்கு மட்டும் இல்ல, ஒரு சொல்லுக்கும் நாமே பொறுப்பு. அதை நாமே நினைத்து பார்க்க வேண்டும். அதை நினைச்சிட்டாவே நமக்கு அந்த ஒரு பயம் வந்துடும். சரி, மேல படிப்போம். இப்ப அவர் அதெல்லாம் சொல்லிட்டு வர திரும்ப நாங்களுக்கே வந்துருவோம். இப்ப இதெல்லாம் சொல்லிட்டு வந்துட்டு நான் ரொம்ப கோபமா இருக்கேங்கிறத 6ஆம் வசனத்துல பாத்தீங்கன்னா தெரியும். 6ஆம் வசனத்தை ஒரு வாட்டி படிங்க. அவருடைய கோபத்துக்கு முன்பாக நிற்பவன் யார்? அவ்வளவுதான். அது முன்னாடி நிற்பவன் யார்? உக்கிர கோபத்திலே தரிப்பவன் யார்? அவருடைய எரிச்சல் அக்னியை போல இறைக்கப்படுகிறது. அவராலே கண்மலைகள் பேர்க்கப்படும். இப்போ நம்ம முக்கியமான ஒரு வசனத்துக்கு வரோம். கர்த்தர் நல்லவர். ஃபர்ஸ்ட் இத லைன் படிக்கீங்க. ஃபர்ஸ்ட் கர்த்தர் நல்லவர். இக்கட்டு நாளிலே அரணான கோட்டை நம்மை நம்புகிறவர்களை அறிந்திருக்கிறார். தம்மை நம்புகிறவர்களை அறிந்திருக்கிறார். அவருக்கு தெரியும் நம்மளை யாரு நம்பி இருக்கிறார். தன் சுய புத்தியின் மேல் சாராமல், தான் சுய பலத்தால சாராம தேவனை மட்டும் நம்பி இருக்கிறவர் மேல் அவர் எப்படி இருக்கிறார்? இப்ப முன்னாடி என்ன படிங்க. இக்கட்டு நாளில் அரணான கோட்டை. இந்த நினைவே கட்டின கோட்டை மாதிரிதான். சுத்தி தண்ணி, பெரிய மதில் சுவரு, யாராலும் இடிக்க முடியாது நினைச்ச அந்த கோட்டையின் நிலைமை நம்ம பின்னாடி பார்ப்போம். அப்படி இல்ல, தேவனோட அரணான பட்டணமா கோட்டையா இருக்கிறார். இதை நாம் மைய பொருளா வச்சுதான் இந்த டாபிக்கே வந்துடும். அதாவது தேவனை மட்டுமே நம்புங்கள். இப்ப இந்த மாதிரி நடந்த ஒரு சம்பவத்தை குறித்து தான் நம்ம பார்க்க போறோம். அதனால என்ன ஒரு பாக்கியம் கிடைச்சிச்சு, எவ்வளவு பெரிய ஒரு மீட்பு கிடைச்சிச்சுங்கிற ஒரு சம்பவத்தை குறித்து பார்த்துட்டு இந்த வசனத்தை திரும்ப கொண்டு வருவோம். 2 ராஜாக்கள், உங்க கவனத்தை நாங்க எடுத்துக்கீங்க. 2 ராஜாக்கள் 18ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். இஸ்ரவேலின் ராஜாவாகிய ஏலாவின் குமாரன் உசையாவின் 3ஆம் வருஷத்திலே ஆகாஸ் என்னும் யூதாவுடைய ராஜாவின் குமாரனாகிய எசேக்கியா ராஜாவானான். அவன் ராஜாவாகிற போது 25 வயதாயிருந்து எருசலேமிலே 29 வருஷம் அரசாண்டான். சகரியாவின் குமாரத்தியாகிய அவன் தாயின் பேர் ஆபி. இப்ப எசேக்கியா என்ற ராஜா வராரு. இவர் தாவீது வம்சத்திலிருந்து வர்ற ஒரு ராஜா. எசேக்கியா என்ற ராஜா வராரு. இவர் அரசாண்டார். இந்த எசேக்கியாவை பத்தி நம்ம ஏற்கனவே ஒரு சில விஷயங்கள் பார்த்திருக்கோம். இன்னைக்கு இவர் வாழ்க்கையில் நடந்த ஒரு சம்பவமும் அவர் எப்படி தேவனை பற்றி கொண்டு அதன் மூலமா என்ன ரட்சிப்பு கிடைச்சதுங்கிறது தான் நாம பார்க்க போறோம். இப்ப 5ஆம் வசனத்தை படி. அவன் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரின் மேல் நம்பிக்கையிலே அவனுக்கு பின்னும் அவனுக்கு முன்னும் இருந்த யூதாவின் ராஜாக்களில் எல்லாம் அவனை போல் ஒருவனும் இருந்தது. இது தேவனே அந்த ராஜாவை குறித்து கொடுக்கிற சாட்சி. நீங்க திரும்ப அந்த வசனத்தை வாசிச்சு பாத்தீங்கன்னா நல்ல ஒரு அர்த்தம் புரியும். தேவனை விசுவாசம் இல்ல, நம்பிக்கை. அவ்வளவுதான். அவர்தான் எல்லாம் அப்படிங்கறதுல அவருக்கு முன்னாடியும் பின்னாடியும் யாருமே இல்லை. சாலமோனை குறித்து தேவன் சொல்லும்போது ஞானவான்கிறார். மோசேயை குறித்து சொல்லும் போது இவனை மாதிரி உண்மையுள்ளவன் யாரும் இல்லைங்கிறார். ஆனா இந்த எசேக்கியாவை குறித்து சொல்லும் போது நம்பிக்கை தான். இந்த எசேக்கியாவே அவர் அவ்வளோ தேவன் மீது நம்பிக்கை, அவர் தேவனை மட்டும்தான் நம்பியிருந்தார். அவரோட நம்பிக்கை எவ்வளவு தூரங்கிறது மேல பார்ப்போம். இப்போ 6ஆம் வசனம்.
அவன் கர்த்தரை விட்டு பின்வாங்காமல் அவனை சார்ந்திருந்து கர்த்தர் மோசேக்கு கற்பித்த அவருடைய கற்பனைகளை கைக்கொண்டு நடந்தான். ஆகையால் கர்த்தர் அவனோடு இருந்தார். அவன் போகிற இடம் எங்கும் அவனுக்கு அனுகூலமாய் இருந்து அவன் அசிரிய ராஜாவை சேவிக்காமல் அவன் அதிகாரத்தை தள்ளிவிட்டான். அவன் பெலிஸ்தரை காசா மட்டும் அது எல்லைகள் பரியந்தமும் காவலாளர் காக்கிற கோபுரங்கள் தொடங்கி நகரங்கள் பரியந்தமும் முறியடித்தான். இப்போ இந்த அசரியா ராஜ்யம் நம்ம அங்க நாகூல பார்த்த அதோட தொடர்ச்சி தான். இது ரெண்டும் ஒரே காலகட்டத்தில் நடக்கிறதா. கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. இது ரொம்ப தூரம் முன்னாடி இருக்கு, இது பின்னாடி இருக்குன்னு. இதெல்லாம் கண்டினியூஸா நடக்கிற ஒரு சம்பவம். அப்போ நீங்க நல்லா பாத்தீங்கன்னா யோபும் ஆபிரகாமும் ஒரே காலகட்டம். அது பைபிள் குரோனாலஜிம்பாங்க. அதாவது புஸ்தகங்கள் வரிசைப்படுத்துற விதம் தான் வேறையே தவிர டைம் லைன் பத்தி பாத்தீங்கன்னா யோபும் ஆபிரகாமும் ஒரே காலகட்டத்தில் டிராவல் பண்ண ரெண்டு மனிதர்கள். அதே மாதிரிதான் இங்க ரெண்டு ராஜாக்களும் எரேமியா தொடங்கி வர எல்லா புத்தகமும் பாத்தீங்கன்னா ரெண்டு அப்படியே ரிஃப்ளெக்ட் ஆகும். அங்க நான் பார்த்துப்போம் தரியோ அரசாண்ட ராஜன் அந்த அரசு இங்க இருக்கும். ஏன்னா இந்த ரெண்டுமே ஒரே காலகட்டத்தில் நடக்குது. அது தீர்க்க தரிசன பாயிண்ட் ஆஃப் வியூ. இது நடக்கிற சம்பவங்கள். அங்க தீர்க்க தரிசனம் எப்படி பாக்குறாங்க, தீர்க்க தரிசிகள் எப்படி பார்த்து எச்சரிக்கிறாங்கிறது தான் அந்த புத்தகங்கள் எல்லாம். அப்போ இங்க நீங்க பாத்தீங்கன்னா இதேதான் அங்க வருது. அசரியா புடிக்கிறதுக்கு அசரியா இஸ்ரவேலை புடிக்கிறதுக்கு பிளான் பண்ணிட்டாங்க. ஆனா இந்த எசேக்கியா ராஜா அசரியாவுக்கு வரி கட்டணும். ஏன்னா அவரோட ராஜ்யத்துக்கு எல்லாம் நிறைய வருது. அவரை மதிக்காம எதிர்த்து நிக்கிறார் இந்த எசேக்கியா ராஜா, இஸ்ரவேலின் ராஜா எசேக்கியா. இப்போ அப்படியே மேல படிங்க. இஸ்ரவேலின் ராஜாவாகிய ஏலாமின் குமாரன் ஓசேயாவின் 7ஆம் வருஷத்திலே சரியான எசேக்கியா ராஜாவின் 4ஆம் வருஷத்திலே அசீரிய ராஜாவாகிய சல்மனாசா சமாரியாவுக்கு விரோதமாய் வந்து அதை முற்றுகை போட்டான். 3 வருஷம் சென்ற பின்பு அவர்கள் அதை பிடித்தார்கள். இப்ப அந்த தேசத்தை பிடிச்சிட்டாங்க. இப்ப இஸ்ரவேலின் ராஜ்யத்துக்குள்ள வராங்க. இதுதான் அங்க நடக்குது. இப்ப இஸ்ரவேலின் ராஜ்யம் யூதாவின் ராஜாவாகிய எசேக்கியாவுக்கு வராங்க. 13ஆம் வசனத்தை படிங்க. யூதாவின் ராஜாவாகிய எசேக்கியாவின் 14ஆம் வருஷத்திலே அசீரிய ராஜாவாகிய சனகரை யூதாவில் இருக்கிற அரணான சகல பட்டணங்களுக்கும் விரோதமாய் வந்து அவைகளை பிடித்தான். அப்பொழுது யூதாவின் ராஜாவாகிய எசேக்கியா லாகீசில் உள்ள அசீரிய ராஜாவுக்கு ஆள் அனுப்பி, நான் குற்றம் செய்தேன், என்னை விட்டு திரும்பி போ, நீர் என்மேல் சுமத்துவதை சுமப்பேன் என்று சொன்னார். அப்படியே அசீரிய ராஜா யூதாவின் ராஜாவாகிய எசேக்கியாவின் மேல் 300 தாலந்து வெள்ளியையும் 30 தாலந்து பொன்னையும் சுமத்தினான். இப்போ அசரிய ராஜா மேல போர் எடுத்துட்டு பிடிக்க போறாரு. எசேக்கியா ராஜா என்ன சொல்றாருன்னா, நீ இதனை பிடிச்சிடாத, நான் உனக்கு வரி கட்டுறேன் அப்படின்னு. அப்ப நீங்க மேல பாத்தீங்கன்னா வரி கட்டுறாங்க. 16ஆம் வசனம். அக்காலத்திலே யூதாவின் ராஜாவாகிய எசேக்கியா கர்த்தருடைய ஆலயத்து கதவுகளிலும் நிலைகளிலும் தான் அடுத்து இருந்த பொன் தகடுகளை கலற்றி அவைகளை அசீரிய ராஜாவுக்கு கொடுத்தான். ஆகிலும் அசீரிய ராஜா லாகீசிலிருந்து கர்த்தானையும் ரப்சாரிசையும் ரப்சாக்கேயையும் பெரிய சேனையோடு எருசலேமுக்கு எசேக்கியா ராஜாவினிடத்தில் அனுப்பினார். அவர்கள் எருசலேமுக்கு வந்து வண்ணார் துறையின் வழியில் உள்ள மேல்புறத்து சாலத்தண்டையிலே நின்று இவங்க கொடுத்தத அசரிய ராஜா ஏத்துக்காம அவர் தான் படைத்தளபதியான அங்கே பேர் போட்டிருக்கோம் ரப்சாரையும் இன்னும் 2 பேர்த்தையும் அனுப்பிச்சு பாளையம் இறங்கி நின்றுட்டாங்க யூதா தேசத்துக்கு முன்னாடி. ராஜாவை அனுப்பித்தார்கள். அப்பொழுது இல்கியாவின் குமாரனாகிய எலியாக்கீம் என்னும் அரண்மனை விசாரிப்புக்காரனும் செப்னா என்னும் சம்பரதியும் ஆசாபின் குமாரனாகிய யோவாக் என்னும் கணக்கனும் அவரிடத்துக்கு புறப்பட்டு போனார்கள். ரப்சாக்கே அவர்களை நோக்கி, இந்த ரப்சாக்கேங்கிறவர் அந்த படைத்தளபதி, ஆசிரியாவோட படைத்தளபதி. ரப்சாக்கே அவர்களை நோக்கி, அசீரிய ராஜாவாகிய மகா ராஜாவானவர் உரைக்கிறதும் நீங்கள் எசேக்கியாவுக்கு சொல்ல வேண்டியதும் என்னவென்றால், நீ நம்பியிருக்கிற இந்த நம்பிக்கை என்ன? இதுதான் வார்த்தை. இப்போ ஒரு புறஜாதி எசேக்கியா ராஜாவை பத்தி என்ன கேட்கிற? நான் இவ்வளவு பெரிய படை, இவ்வளவு பெரிய ராஜ்யம், நீ ஒரு சின்ன ராஜ்யம், உன் நம்பிக்கை என்ன அப்படின்னு அவன் இவனை பார்த்து கேட்கிறான். இப்ப மேல படிங்க. இதோ தெரிந்த நாள் யுத்தத்திற்கு மந்திர ஆலோசனையும் வல்லமையும் உண்டென்று நீ சொல்லுகிறாயோ, அது வாய்ப்பேச்சே என்று வேறல்ல. நீ என்னை விரோதிக்கும்படி யார் மேல் நம்பிக்கை வைத்திருக்க? 2 கேள்வி இங்க கேட்கப்படுது. முதல்ல உன் நம்பிக்கை என்ன? யார் மேல நீ நம்பிட்டு இருக்கிற? எப்ப நீ இவ்வளவு சின்ன ராஜ்யம், நான் அசரியாவோட மிகப்பெரிய ராஜ்யம், அதுக்கப்புறம் தான் பாபிலோன் வருது, நீ எதை நம்பிட்டு இப்படி உட்கார்ந்துருக்க?
நீ உன்னிட்டு நீ சொல்லுகிறாயோ அது வாய்ப்பேச்சு என்று வேறில்லை. நீ என்னை விரோதிக்கும்படி யார் மேல் நம்பிக்கை வைத்திருக்கிறாய்? இதோ தெரிந்த நாணல் கோடாகிய அந்த எகிப்தை நம்புகிறாய். முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த இஸ்ரவேல் யூதா தேசத்துக்கு கீழே என்ன இருக்கு? எகிப்து இருக்கு. இவங்களுக்கு ஏதோ ஒரு பிரச்சனை திடீர்னு எகிப்து கிட்ட போய் இப்பெல்லாம் நாடுக்கு நாடு ஹெல்ப் பண்ணிக்குவாங்க. நீங்க பாத்தீங்கன்னா ஒரு நாட்டு மேல இது வந்துச்சா மத்த நாடு சப்போர்ட்டுக்கு வரும். ஏன்னா அவங்களுக்குள்ள ஒரு அக்ரிமெண்ட் இருக்கும். நான் உங்களுக்கு இதெல்லாம் கொடுப்பேன், என் நாட்டு மேல ஏதாவது பிரச்சனை வந்துச்சுன்னா நீங்க தான் எனக்கு சப்போர்ட்டுக்கு வரணும்னு. இவங்க அது அடிக்கடி சப்போர்ட் பண்ற ஒரு நாடு வந்து எகிப்து. இதோ தெரிந்த நாணல் கோடாகிய அந்த எகிப்தை நம்புகிறாய். அதன் மேல் ஒருவன் சாய்ந்தால் அது அவன் உள்ளங்கையில் பட்டு உருவிப்போ. எகிப்து ராஜாவாகிய பார்வோன் தன்னை நம்புகிற யாவருக்கும். இது வந்து பார்வோனை பத்தி ஒரு குறியீடு. அதாவது நீ அவன் மேல சாய்ந்தா அவனையும் சேர்த்து சாய்ச்சிடுவான். அவனே புல்லு மாதிரிதான் நின்றுட்டு இருக்கான். ஏன்னா எகிப்து ரொம்ப பலகீனமாயிருச்சு. மோசே முடிஞ்ச காலத்துல அவர் மோசே இஸ்ரவேல் மக்களை எல்லாம் வெளியே கொண்டு வந்தோடனே எகிப்து ரொம்ப பலகீனம் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் எகிப்தோட சாப்டரே இருக்காது. பார்வோன் தன்னை நம்புகிற யாவருக்கும் இப்படியே இருப்பார். நீங்கள் என்னிடத்தில் எங்கள் தேவனாகிய கர்த்தரை நம்புகிறோம் என்று சொல்வீர்களாகில் அவருடைய மேடைகளையும் அவருடைய பலிபீடங்களையும் அல்லவோ இஸ்ரவேலை அகற்றி யூதாவையும் எருசலேமையும் நோக்கி எருசலேமில் இருக்கிற இந்த பலிபீடத்தின் முன் பணியுங்கள் என்றார். இது எசேக்கியா பண்ண ஒரு விஷயம். மனாசேன்னு ஒருத்தர் இருந்தார், அவரை பத்தி தெரியும். ரொம்ப கொடூரமான ராஜா, அரசாண்டவர். அவர் நிறைய விக்கிர தோப்புகளையும் பலிபீடங்களையும் உருவாக்கினார். இந்த எசேக்கியா அதை எல்லாத்தையும் அழிச்சு போட்டு தேவன், இஸ்ரவேலின் தேவன் மட்டும்தான் உண்மையான தேவன், விக்கிரகங்களை நீங்க கும்பிடக்கூடாதுன்னு சொல்லி வழி நடத்திட்டு வராரு. இந்த அசரியா ராஜாக்கு இதெல்லாம் தெரிஞ்சிருக்கு. அதனாலே அவர் என்ன ட்விஸ்ட் பண்றாருன்னா, அவர் உங்களையே வந்து உங்க பலிபீடத்தை எல்லாத்தையும் நடத்தி போட்டு தானே உங்களை இப்படி நிக்க வச்சிருக்கிறாரு உங்க ராஜா, அவரையா நீங்க நம்பிட்டு இருக்கிறீங்கன்னு ரப்சா மூலியமா சொல்றாரு. நீங்கள் என்னிடத்தில் எங்கள் தேவனாய கர்த்தரை நம்புகிறோம் என்று சொல்வீர்களாகில் அவருடைய மேடைகளையும் அவருடைய பலிபீடங்களையும் அல்லவோ எசேக்கியா அகற்றி யூதாவையும் எருசலேமையும் நோக்கி எருசலேமில் இருக்கிற இந்த பலிபீடத்தின் முன் பணியுங்கள் என்றானே. நான் உனக்கு 2000 குதிரைகளை கொடுப்பேன், நீ அவைகள் மேல் ஏறத்தக்கவர்களை சம்பாதிக்க கூடுமானால் அசீரிய ராஜாவாகிய என் ஆண்டவனுடைய சபதம் கூறு. இது என்ன சொல்றாருன்னா, உங்ககிட்ட முதல்ல 2000 குதிரை ஏறதுக்கு யார் இருக்காங்க? யுத்த வீரர்கள் இருக்காங்களா கேக்குறாங்க. உங்ககிட்ட அதுவே இல்லையப்பா, நான் 2000 குதிரை கொடுக்குறேன், ஏற ஆள் இருக்கா முதல்ல உங்ககிட்ட, நீ ஏன் என்னை எதிர்க்கிற? இத ரப்சா யார பார்த்து, ராஜாவை பத்தி இல்ல, அந்த இவர் சார்பா 2 பேர் பேசுவாங்க. இப்பெல்லாம் இருக்கிறாங்க ஃபாரின் மினிஸ்டர்ஸ் அப்படிம்பாங்க. அவங்கதான் முதல்ல பேசுவாங்க. எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் ஃபாரின் மினிஸ்டர்ஸ். அந்த மாதிரி 2 பேர் பேசுறாங்க. அவன் சொல்ற ஒரே பாயிண்ட் என்ன, முதல்ல நீ எதை நம்பி இருக்க, உன் நம்பிக்கை எது மேல இருக்கு. ரெண்டாவது, அவன் நான் கொடுக்குற குதிரை நீங்க ஏழை குடும்பம் ஆள் இல்லையாப்பா, யுத்த வீரர் இல்லையே அப்படிங்கிற மேல படி. சம்பாதிக்க கூடுமானால் அசீரிய ராஜாவுடைய ஆண்டவனுடைய சபதம் கூறு. கூறாதே போனால் நீ என் ஆண்டவனுடைய ஊழியக்காரரின் ஒரே ஒரு சிறிய தலைவனின் முகத்தை எப்படி திருப்புவாய்? ரதங்களோடு குதிரை வீரரும் வருவார்கள் என்று எகிப்தியா நம்புகிறாய்? இப்போதும் கர்த்தருடைய கட்டளை இல்லாமல் இந்த ஸ்தலத்தை அழிக்க வந்தேனோ? இந்த தேசத்திற்கு விரோதமாய் போய் அதை அழித்து போடு என்று கர்த்தர் என்னோடு சொன்னாரே என்றார். அப்போது இல்க்கியாவின் குமாரன் எலியாக்கீமும் செப்னாவும் யோவாவும் ரப்சாக்கேயும் பார்த்து, உமது அடியவரோட சீரிய பாஷையில, இப்போ இவங்க பேசுறதே சீரிய பாஷையில பேசுறாங்க, திரும்ப அதே தான் வருது. இப்ப அப்படியே நம்ம கடந்து சொல்லுவோம். இந்த உரையாடல் வந்து இவங்க 2 பேருக்கு நடுவில் நடக்குது. 18:22 வந்து 22 படிச்சீங்களா? 18:22 இது அப்படியே நடக்குது. இப்ப 18:29 வந்து எசேக்கியா உங்களை வஞ்சியாதபடி பாருங்கள், அவன் உங்களை என் கையிலிருந்து தப்புவிக்க மாட்டான். கர்த்தர் நம்மை நிச்சயமாய் தப்புவிப்பார். இந்த நகரம் அசீரிய ராஜாவின் கையில் ஒப்பு கொடுக்கப்படுவதில்லை என்று சொல்லி எசேக்கியா உங்களை கர்த்தரை நம்ப பண்ணுவார். அதற்கு இடக்கூடாது. இப்போ அங்க அவன் ட்விஸ்ட் பண்றான். எசேக்கியா இப்படிதான் சொல்ல போறான், நீ அதை நம்பாத, அந்த ராஜாவை அழிச்சிட்டு என் கூட வந்து சேர்ந்துருங்க, நான் கொடுக்கறத வாங்கிட்டு நீ எனக்கு அடிமையா வேலை செய் அப்படிங்கறதான் சொல்றாங்க. இதெல்லாம் கேள்விப்பட்டு கடைசியில 37ஆம் வசனம் இதெல்லாம் சொல்லி முடிச்சோன்னே, அப்பொழுது இல்க்கியாவின் குமாரனாகிய எலியாக்கீம் என்னும் அரண்மனையில் சேர்ப்பக்காரனும் செப்னா என்னும் சம்பிரதியும் ஆசாபின் குமாரன் யோவாக் என்னும் கணக்கனும் வஸ்திரங்களை கிழித்துக் கொண்டு எசேக்கியாவிடத்தில் வந்து ரப்சாக்கேயின் வார்த்தைகளை அவனுக்கு தெரிவித்தார். இப்ப ராஜாவுக்கு இந்த எல்லா விஷயத்தையும் அறிவிக்கப்படுது. ராஜா உங்களே அவன் நம்ப வேண்டாங்கிறான், மக்களை புரட்சி பண்ணி அவன் சைடு இருக்க பாக்குறான். இதெல்லாம் நடந்திருக்கு. ராஜா இடத்துல வந்து சொல்றாரு. ராஜா உடனே என்ன பண்றாருன்னு பாருங்க, எசேக்கியா என்ன பண்றாருன்னு பாருங்க. ராஜாவாகி எசேக்கியா அதை கேட்டபோது தன் வஸ்திரங்களை கிழித்து இருட்டு உடுத்திக் கொண்டு கர்த்தருடைய ஆலயத்தில் பிரவேசித்தார். முதல்ல என்ன பண்றாரு?
ஒரு ராஜா இப்படி நம்மளை எதிர்த்து ஒரு போர் வந்துருச்சு, யுத்தம் வந்துருச்சுன்னா அவர்கிட்ட இருந்த யுத்த வீரர்கள் என்னல, நம்ம படை எவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்குன்னு தெரியல, எதை பத்தியுமே அவர் யோசிக்கல. அவர் முதல்ல கணக்கு போட்டுக்கலாம், அமைச்சர்கள் எல்லாம் கூப்பிட்டு நம்மளால இதை ஜெயிக்க முடியுமா, இல்ல நம்ம தேவன்கிட்ட போகணுமா, எதை பத்தியுமே அவர் கேட்கல. அவருக்கு எந்த ஒரு யோசனை இல்லை. அவருக்கு தெரியும் தேவன் அவரோட இருக்காருன்னு அவருக்கு தெரியும், தேவனை தான் அவர் நம்பி இருக்கிறாருன்னு அவருக்கு தெரியும். இதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா அவரோட ராஜ்யம் மாதிரி எந்த ராஜ்யம் செழிப்பா இல்லைன்னு தெரியும். அவருக்கு எல்லாம் தெரிந்தும் அவர் முதல்ல என்ன பண்றாரு, தேவனை தேடினார். இன்னைக்கு நீயும் நானும் இதை செய்யறோமா? நமக்குன்னு ஒரு பிரச்சனை வரும்போது முதல்ல நம்ம ஞானத்தை நம்புறோமா, தேவனோட ஞானத்தை நம்புறோமா? நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க. நம்ம பிரச்சனை எல்லாமே நம்ம கண்ணால தான் பார்ப்போம். நானுமே பண்ணுவேன், உட்காந்து அப்படியே கணக்கு போடுவேன், இது வேலை கேட்க இது ஆகல அப்படின்ட்டு. என்னைக்காச்சும் பிரச்சனைன்னு வந்தோடனே முதல்ல முழங்கால் படிக்கிட்டு, நான் என் ரூம் கதவை சாத்தி முழங்கால் படிக்கிட்டு தேவனை நோக்கி கூப்பிட்டுருக்கேன். தேவன் அதை எதிர்பார்க்க, தேவன் நிச்சயமாக அதை எதிர்பார்க்கிறார். ஏன்னா தேவனுக்கு நல்லா தெரியும் இந்த பிரச்சனைய இவனால சமாளிக்க முடிஞ்சுச்சுன்னா முதல்ல அவன் என்னை தேடும், அவன் எங்கிட்ட வருவான். ஏன் மகன் மகள் பிரச்சனை வரும்போது எங்கிட்ட முதல்ல வரான், இல்ல அவன் ஞானத்தை சார்ந்திருக்கான். எசேக்கியா கேட்கறது நல்லா தெரியும். ஏன்னா அவர் ஞானமான ராஜா, அவர் சாதாரண ஆள் ராஜானா ஞானமான ராஜா. அவர் முதல்ல அதான் பண்ணார். இப்ப மேல படி அரமனை விசாரிப்புக்காரனாகிய எலியாக்கீமையும் சம்பிரதியாகிய சப்னாவையும் ஆசாரியர்களின் மூப்பரையும் ஆமோத்தின் குமாரனாகிய ஏசாயா என்னும் தீர்க்கதரிசனத்துக்கு ரெட்டு விடுத்தி கொண்டவர்களாக அனுப்பினார். இப்ப திரும்ப இது பண்றாங்க. இப்ப மேல வா 6ஆம் வசனம். அப்பொழுது ஏசாயா அவரை நோக்கி, அசீரிய ராஜாவின் ஊழியக்காரர் என்னை தூசித்தும் நீர் கேட்டதுமான வார்த்தைகளினாலே பயப்படாது. இப்ப தீர்க்கதரிசியான ஏசாயா கிட்ட ஆள் அனுப்பி அவரை வர சொல்றாங்க. வந்து ஏசாயா இப்ப தீர்க்க தரிசனம் சொல்றாரு. இதுதான் ஏசாயா சொல்ற தீர்க்க தரிசனம். இதோ அவன் ஒரு செய்தியை கேட்டு தன் தேசத்துக்கு திரும்புவதற்கான ஆவியை நான் அவனுக்குள் அனுப்பி அவனை அவன் தேசத்தில் பட்டயத்தால் விழப்படுவேன். கர்த்தர் உரைக்கிறார் என்பதை உங்கள் ஆண்டவரிடத்தில் சொல்லுங்கள் என்றார். இப்ப மேல படிங்க 10ஆம் வசனம். நீங்கள் யூதாவின் ராஜாவாகிய எசேக்கியாவுக்கு சொல்ல வேண்டியது என்னவென்றால், எருசலேம் அசீரியா ராஜாவின் கையில் ஒப்பு கொடுக்கப்படுவதில்லை என்று நீ நம்பி இருக்கிற உன் தேவன் உன்னை எத்த ஒட்டாதே. எப்படி எத்த ஒட்டாதே? நீ நம்பி இருக்கிற தேவன், அது ரொம்ப முக்கியம். அதான் ஹைலைட்டே. நான் சொல்லல, ஏசாயா சொல்றாரு. நான் சொல்லல, தேவனும் சொல்ல, நீ நம்பி இருக்கிற தேவன் அதை சொல்றாரு. இன்னைக்கு நீங்களும் நானும் இதைத்தான் தெரிஞ்சுக்கணும். பிரச்சனைன்னு வரும்போது நம்ம எதை சார்ந்து இருக்கிறோம், அந்த நம்பிக்கையா இல்ல என் மேல இருக்கிற நம்பிக்கையா? இது ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். மேல படிக்கிறோம். அசீரிய ராஜாக்கள் சகல தேசங்களையும் சங்கரித்த செய்தி நீ கேட்டிருக்கிறாய். நீ எல்லாம் கேட்டிருப்ப. அசீரிய ராஜா எல்லாத்தையும் இது பண்ணிட்டு வந்துட்டாரு. நீ தப்புவாயோ? என் பிதாக்கள் அழித்து விட்ட கோசோனையும் ஆரானையும் ரேத்சப்பையையும் ஜலாசாரில் இருந்த ஏதேனி புத்திரர்கள் அவருடைய தேவர்கள் தப்புவித்தது உண்டோ? ஆமாத்தின் ராஜாவும் அர்பாத்தின் ராஜாவும் செப்பர்வாயும் ஏனா ஈவா பட்டணங்களின் ராஜாவும் எங்கே? இப்படி எழுதி ஒரு நிருபத்தை ஏசாயா எழுதி அவர்கள் கையில கொடுத்து, நீ போய் ராஜாவுக்கு தைரியம் சொல்லு, இதுதான் நடக்க போகுது, பயப்பட வேண்டாம். ராஜா அந்த நிருபத்தை வாங்கி என்ன பண்றாருன்னு பாருங்க. எசேக்கியா ஸ்தானாதிபதிகளின் கையிலிருந்து நிருபத்தை வாங்கி வாதித்த பிறகு அவன் கர்த்தரின் ஆலயத்திற்கு போய் அதை கர்த்தருக்கு முன்பாக விரித்து கர்த்தரை நோக்கி. இப்பதான் எசேக்கியா ராஜா அந்த நிருபத்தை, தெரியும் ஏசாயா தான் எழுதியிருக்கிறாரு தெரியும். ஏன்னா இந்தி மாதிரி கிடையாது, போன் எதுவுமே கிடையாது, நிருபம் தான். இவங்க கொடுத்து அனுப்பாங்க, அவங்க இங்க இருந்து வாங்கிட்டு வருவாங்க. அவர் அந்த நிருபத்தை வாங்கினோடனே நேரம் ஆலயத்துக்கு போயிட்டாரு, அதை விரிச்சிட்டாரு. விரிச்சு அவர் ஒரு ஜபம் பண்றாரு பாருங்க, எப்பேற்பட்ட ஜபம்.
கேருபீன்களின் மத்தியில் வாசம் பண்ணுகிற இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தாவே, நீர் ஒருவரே பூமியின் ராஜ்யங்களுக்கெல்லாம் தேவனானவர். நீர் வானத்தையும் பூமியையும் உண்டாக்கினீர். கர்த்தாவே, உமது செவியை சாய்த்து கேளும். கர்த்தாவே, நீர் உமது கண்களை திறந்து பாரும். சனகரை ஜீவனுள்ள தேவனை நிந்திக்கும்படிக்கு சொல்லி அனுப்பின வார்த்தைகளை தேவனிடத்துல அவரு இப்படி ஏசாயா எழுதி கொடுத்துட்டாரு. அவரை படிச்சுட்டு செய்யப்பா நம்ம தைரியம் ஆயிட்டோம். அதை அவர் செய்யல. திரும்ப தேவனிடத்தில் ஜெபம் செய்யறாரு. அந்த ஜெபம் எப்படிப்பட்ட ஜெபம் பாரு. அவர் கெஞ்சி மன்றாடுற ஒரு ஜெபம் எப்படிப்பட்ட ஒரு ஜெபம். நீங்களும் நானும் அந்த மாதிரி பண்றோமா? பிரச்சனை வரும்போது நம்ம போய் ஜெபம் பண்றோமா, இல்ல நம்மளா உட்கார்ந்து யோசிச்சுட்டு இருக்கோமா? இதை நாமளே தான் நிதானிச்சுக்கணும். நான் படிக்கும்போது அப்படிதான் நான் நினைச்சுக்கிட்டேன். நானும் அப்படிதான் பல நேரங்கள்ல அப்படிதான். பல நேரங்கள்ல நாமளே தான் நம்ம இது பண்ணிக்குவோம். நம்மளால முடியும், பிரச்சனை இல்லை. ரொம்ப பயம் ஆயிடுச்சுன்னா அப்புறம் நம்மளே கணக்கு போட்டுட்டு முடியாத சிச்சுவேஷன்ல தான் போவோம் கடைசியில. இது தேவன் இருக்கிறது. முதல்ல என்ன பிரச்சனையோ கண்ணை மூடி இவர் பண்றதுதான் ஜெபம். அவர் அப்படிதான் பண்றாரு. நீங்க நல்லா பாருங்க. மேல படிச்சீங்கன்னா ரொம்ப அற்புதமா ஒரு வார்த்தைகளை பிரயோஜனப்படுத்திருப்பாரு. 17ஆம் வசனத்து படிங்க. இது ரொம்ப முக்கியமான விஷயம். அதனால நான் வசனம் இதான் போறேன். கர்த்தாவே, அசரிய ராஜாக்கள் அந்த ஜாதிகளையும் அவர்கள் தேசத்தை நாசமாக்கி அவர்களுடைய தேவர்களை நெருப்பிலே போட்டு விட்டது மெய்தான். அவைகள் தேவர்கள் அல்லவே, மனுஷ கைவேலையான மரமும் கல்லும் தானே. ஆகையால் அவைகளை நிர்த்தூளியாக்கினார்கள். இப்போதும் எங்கள் தேவனாகிய கர்த்தாவே, நீர் ஒருவரே தேவனாகிய கர்த்தர் என்று பூமியின் ராஜ்யங்கள் எல்லாம் அறியும்படிக்கு எங்களை அவன் கைக்கு நீங்களாக்கி ரட்சியும் என்று விண்ணப்பம் பண்ணினார். அவரோட விண்ணப்பம். இந்த 5 வசனம் தான் அவரோட ஜெபம். அவரை அதை பண்ணி நீங்க கீழே பாத்தீங்கன்னா அவர் அமைதியாயிட்டாரு. அப்புறம் அவர் அருகில எந்த இதுவும் பண்ணல. ஏன்னா அவருக்கு என்ன நல்லா தெரியும், நான் என் பிரச்சனையை யார்கிட்ட கொடுத்துட்டேன்? தேவனை கொடுத்துட்டேன். இங்க வாங்கி நான் அங்க கொடுத்துட்டேன். அதை அவர் பார்த்துப்பாரு. இது என் பிரச்சனை இல்லை, இனிமேல் இது தேவனுடைய யுத்தம். தேவன் அதான் சொல்றாரு, யுத்தம் என்னுடையது, நீ சும்மா இருப்போது. அந்த வசனம் ரொம்ப அழகா இருக்கும். நீ சும்மா இரு, நான் பாத்துக்கிறேன். நீ எந்த குளறுபடியும் பண்ணிடாது. நம்மளாம் போய் எல்லாத்தையும் வம்பா இருப்போம். நீங்க பாத்துட்டீங்கன்னா அது பாட்டு கண்டதா இருக்கும். நம்மளா போய் வம்பா போய் விடுவோம். அதுல நம்மளா ஒரு கணக்கு போட்டு போய் விடுவோம். அப்புறம் நம்ம அங்க இருக்கிறதுக்கு புலம்புவோம். இதுதான் தேவன் நம்ம கிட்ட இருந்து எதிர்பார்க்கிறது. எசேக்கியா ராஜா பிரச்சனைன்னு வரும்போது தேவனை நம்பினார். அந்த நம்பிக்கை ரொம்ப முக்கியம். நீங்க நல்லா பாருங்க, நீதிமொழிகள் 46ஆம் அதிகாரம் முதல் வசனம். நீதிமொழிகள் 46ஆம் சங்கீதம் 46 சங்கீதம் 46:1. தேவன் நமக்கு அடைக்கலமும் நலனும் ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையுமானவர். யார் சொல்றாரு இது? அவருக்கு இல்லாத பிரச்சனையா? சொந்த மகனே துரத்தினாரு வெற்றக்கு. அவர் அந்த தருணத்துல கூட என்ன சொல்றாரு? ஆபத்து காலத்தில் அந்த முன்னாடி வார்த்தை ரொம்ப அனுகூலமான. இது ரொம்ப முக்கியம் ஆக்சுவலா. ஏன்னா ஒரு இம்மி கூட அசையாது அவரை அனுமதிக்காம. தேவன் மீது தாவீது கொண்ட நம்பிக்கை இந்த வசனம். இந்த ஒரே வசனம் தான் அவரோட கொண்ட நம்பிக்கை. நீங்களும் நானும் இந்த நம்பிக்கையில இருக்கோமா? இந்த நம்பிக்கையில இருந்தாவே மத்த எல்லாமே வந்துடும். வேற எதுவுமே வேணாம். அடுத்த விசுவாசம், இது கிறிஸ்துவின் வாழ்க்கை, இதெல்லாம் அடுத்தது. முதல்ல நம்பிக்கை. அந்த நம்பிக்கை இருந்தாலும் மத்த எல்லாமே. எனக்கு நம்பிக்கையே ஒரு 50% தான் இருக்கு. மீதி 50% நான் என்னை தான் நம்பி இருக்கேன்னா அங்க மத்த எல்லாம் உடஞ்சு போச்சு. ஞானஸ்தானம், கிறிஸ்துவ வாழ்க்கை எல்லாமே உடஞ்சு போச்சு. ஏன்னா உனக்கு நம்பிக்கையே இல்லையே. நீ 100% நம்பினீன்னா உன் பிரச்சனை உன் கண்ணுக்கு தெரியாது. எசேக்கியா ராஜா தெரிஞ்ச மாதிரி இங்க அதுதான் அவர் சொல்றாரு. எசேக்கியா ராஜா கொண்டு போய் விரிச்சு வச்சுட்டாரு லெட்டர். நீங்களும் நானும் எத்தனை வாட்டி சபைக்கு பிரச்சனைன்னு வந்திருக்கோம். வாரத்துக்கு முதல் நாள் விட்டுருங்க. அது நமக்கு எப்பவுமே இருக்கும். பிரச்சனை வரும்போது நம்ம என்னைக்காச்சும் வந்து உட்கார்ந்து ஜெபம் பண்ணி இருக்கோமா? ஏன்? அப்ப நம்மள அதிகமா நம்புறோம். முடியாத பட்சத்துக்கு தான் தேவன் இடத்துல போறோம். அது தலைக்கு மேல வெள்ளம் போச்சுருவாங்க. அந்த மாதிரி போகும்போது தான் தேவன் இடத்துல போறோம். நாம் பிரச்சனைகளை
நாம் கையாள்வதை விட தேவன் அற்புதமாக கையாளுவார். அது பைபிள் ஃபுல்லா அப்படிதான் இருக்கு. நல்லா பாத்தீங்கன்னா ஏற்ற காலத்தில் ஏற்றதை செய்கிற தேவன். அவருக்கு தெரியும் எந்த டைம்ல எல்லாம் கொடுக்கணும்னு. இப்படி தேவனிடத்தில் நம்பிக்கையாய் இருந்தவர் எசேக்கியா ராஜாவின் அந்த முடிவு எப்படி இருந்ததுன்னு பார்ப்போம். 2 ராஜாக்கள் அதே தான் 19ஆம் அதிகாரம். இப்ப இதெல்லாம் சொல்லி முடிச்சு எசேக்கியா ராஜா அமைதியா உட்கார்ந்துருக்காரு. இப்போ 19:32 இருந்து படிப்போம். ஆகையால் கர்த்தர் அசீரியா ராஜாவை குறித்து இதெல்லாம் சொல்லிட்டு வராரு. அவன் இந்த நகரத்திற்கு பிரவேசிப்பதில்லை, இதன் மேல் அம்பு எய்வதும் இல்லை, இதற்கு முன் கேடகத்தோடு வருவதும் இல்லை, இதற்கு எதிராக கொத்தளம் போடுவதும் இல்லை. அவன் இந்த நகரத்திற்குள் பிரவேசியாமல் தான் வந்த வழியே திரும்பி போவான். இதுதான் நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு அடுத்தது என்ன நடக்குதுன்னு பாருங்க. என் நிமித்தமும் என் தாசனாகிய தாவீது நிமித்தமும் நான் இந்த நகரத்தை ரட்சிக்கும்படிக்கு இதற்கு ஆதரவாய் இருப்பேன் என்பதை கர்த்தர் உரைக்கிறார் என்று சொல்லி அனுப்பினார். இதோட ஏசாயா சொல்லி கொடுக்கிறாரு. இப்ப மேல அடுத்தது என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். அன்று ராத்திரியிலே அன்னைக்கே அது நடக்குது. அன்று ராத்திரியில் சம்பவித்தது என்னவென்றால், கர்த்தருடைய தூதன் புறப்பட்டு அசரியரின் பாளையத்தில் 1,90,000 பேரை சங்கரித்தார். அதிகாலமே எழுந்திருக்கும் போது இதோ அவர்கள் எல்லோரும் செத்த பிரேதங்களாய் கிடந்தார். அப்பொழுது அசரிய ராஜாவாகிய எத்தனை பேரு ஒரே ராத்திரியில ஒரு 1.5 லட்சம் பேர் இறந்துட்டாங்க. ஒரே ராத்திரியில ஒரே தேவதூதன். நீ நல்லா யோசிச்சு பாருங்க. 1.5 லட்சம் பேரோட ராஜா தூங்கிட்டு காலையில எழுந்திருப்பாங்க. 1.5 லட்சம் பிரேதம் கிடக்குது. அந்த ராஜாவோட மனநிலை எப்படி இருக்கும்? கொன்னவனும் யாரையும் காணும். 1.5 லட்சம் பேர்த்த கொண்டா தோராயமா எத்தனை பேர் வேணும்? ஒரு 50,000 பேரு. வந்த சூடும் தெரியல, போன சூடும் தெரியல. நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க. 1.5 லட்சம் பேர் செத்துருக்காங்கன்னா நம்மளுக்கு கேட்காம இருக்குமா? ஒருத்தன் படுத்து தூங்கி, இப்ப நம்ம படுத்து தூங்கிட்டு இருக்கோம், பக்கத்துல ஒருத்தர் கொரட்ட விட்டாவே நம்ம எந்திரிச்சுப்போம். 1.5 லட்சம் பேர் செத்தும் அந்த ராஜா எந்திரிக்கல. எந்திரிச்சு காலையில பாக்குறது எல்லாம் செத்து கிடக்காங்க. இதுதான் தேவனுடைய ரட்சிப்பு. ஏன் இப்படி ஒரு ரட்சிப்பு வந்துச்சு? எசேக்கியா வச்ச நம்பிக்கை. தேவன் நினைச்சுன்னா அந்த ராஜா வரவாவே பண்ணியிருக்கான். ஆனா அங்க வர விட்டார். உங்களுக்கும் எனக்கு தான் பிரச்சனை வரும். ஆனா எசேக்கியா மாதிரி நம்ம யார நம்புறோம் தான் இருக்கு. அங்க பிரச்சனை வந்து ஒரே ராத்திரியில காணா போயிடுச்சு. அந்த 1.5 லட்சம் பேர் வந்த இடமும் தெரியல, போன இடமும் தெரியல. பாலை இறங்கி இருக்காருன்னா உங்களுக்கு தெரியும். நீங்க படத்தெல்லாம் பார்த்திருப்பீங்க. அந்த நகரத்துக்கு முன்னாடி கூடாரம் போட்டு உட்கார்ந்துருவாங்க. எல்லாரும் கூடாரம் போட்டு சமைக்கலாம் ஆரம்பிச்சிருவாங்க. அப்படியே இறங்கி உட்கார்ந்து போய் எப்ப இழுத்தோமோ ரெடி ஆயிடுவாங்க. அப்படிதான் உட்கார்ந்துருப்பாங்க. அப்படி உட்கார்ந்தாலும் எல்லாம் இறந்துட்டாங்க. இப்ப ராஜா பாக்குறாரு, அவருக்கு என்ன நடந்துச்சுன்னு கூட தெரியல. இப்ப மேல படிக்கலாம். அப்பொழுது அசீரியா ராஜாவாகிய சனகரிப் பிரயாணப்பட்டு திருப்பி போய் நினிவேயில் இருந்து. எங்க இருந்தா? ஏன்னா அதுதான் தலைநகரம், அங்கதான் போயாகும். இப்ப நினிவேக்கு வந்தாச்சு. மேல படிக்க. அவன் தன் தேவனாகிய நிஸ்ரோக்கின் கோவிலிலே பணிந்து கொள்கிற போது. யாரோட தேவன்? அவன் யார பெருசுன்னு சொன்னானோ, இதுக்கு முன்னாடி படிச்சீங்கன்னா 18 அதான் சொல்லியிருப்பான். என் தேவன் தான் பெருசு, நீ நம்பிக்கையே இல்லாம இருக்கிற அப்படின்னு சொன்ன இடத்துல நிஸ்ரோக்கின் கோவிலிலே பணிந்து கொள்கிற போது அவன் குமாரராகிய அத்மாத்திரேக்கு சேரும் அவனை பட்டயத்தினால் வெட்டி போட்டு ஆராத் தேசத்துக்கு தப்பி ஓடி போனார். அவன் குமாரனாகிய யசரத்தோடு அவன் பட்டத்திற்கு வந்து ஆனார். இதுதான் அந்த சினேபேர் என்கிற ராஜாவுக்கு நடந்தது. இது எங்க நடந்துச்சு? நினிவேல தான் நடக்குது. இதெல்லாம் நடந்து முடிஞ்சுதான் நாகும் வராது. இந்த பிரச்சனை எல்லாம் சொல்லி தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் இதை வராது. இங்க நம்ம ரொம்ப முக்கியமா தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, அந்த 7ல படிச்சீங்கன்னா தெரியும். 19:7 2 ராஜாக்கள் 19:7 அவர் எங்க சொன்னாரோ அங்கேயே விழுந்தான். எந்த இடத்துல எப்படி சொன்னாரோ வந்த வழியில திரும்பி போவான், அவனோட நகரத்திலே அவன் சாவான் இருக்கும். அதே மாதிரி தேவன் நடத்தினார். இங்க நாகும் நினிவேக்கும் இதேதான் சொல்றாரு. நீ அழிவு, உன்னோட அழிவு சீக்கிரம் வந்துருச்சு. நான் ஒரு வாட்டி எச்சரிக்கை கொடுத்தேன், யோனா மூலமா நீ தெரிஞ்சல, நீ அழிய போற, உன்னோட அழிவு மிக சீக்கிரம் வரப்போகுது. அந்த அந்த அதிகாரம் முடியும் போதே வந்துடும். நீங்க நல்லா பாத்தீங்கன்னா நீங்க நாகும் இதெல்லாம் சொல்லிட்டு வராரு. நாகும் 3ஆம் அதிகாரம் 17-19.
பாம்பை போல மண்ணை நக்குவார்கள். பூமியின் ஊர்வனவற்றைப் போல தங்கள் மறைவிடங்களிலிருந்து நடுநடுங்கி புறப்படுவார்கள். நமது தேவனாகிய கர்த்தரிடத்திற்கு திகிலோடு சேர்ந்து உனக்கு பயப்படுவார்கள். தமது சுதந்திரத்தின் மீதியானவருடைய அக்கிரமத்தை அதுக்கு முன்னாடி 2ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் நாகும் 2ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். நினிவே பூர்வகாலம் முதல் தண்ணீர் தடாகம் போல் இருந்தது. எப்படி இருந்துச்சு? இதான் நான் சொன்னது முதல்ல சொன்னது ஞாபகங்களா? அகலி அந்த மாதிரிதான் இருந்த இடத்த அதே நைல் நதினால அழிச்சாரு. அதுதான் கடைசியில வரும். இப்ப 18ஆம் வசனம் படிக்க 3ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். அசிரிய ராஜாவே உன் மேய்ப்பர்கள் உறங்குவார்கள், பிரபலங்கள் படுத்திருப்பார்கள், உன் ஜனங்கள் பர்வதங்களின் மேல் சிதறி இருக்கிறார்கள், அவைகளை கூட்டி சேர்ப்பவன் இல்லை. உன் நொறுக்குதலுக்கு பரிகாரம் இல்லை, காயம் கொடியது, உன் செய்தியை கேட்பவர் யாவரும் உன் பேரில் கை போட்டுவார்கள், உன் பொல்லாப்பு எந்நேரமும் யார் பேரிலேதான் பாயாமல் போயிட்டு. இப்படி சொல்லி நினிவேவை தேவன் அதோட சாப்டர் க்ளோஸ் பண்றாரு. நீங்க நல்லா பாத்தீங்கன்னா ஆர்கியாலஜி படி நினிவேங்கிற ஒரு தேசம் நகரம் வந்து அதே நைல் நதினால வெள்ளப்பெருக்குனால அழியுது. இந்த முடிஞ்சாலே அது நடக்குது. அது ஆர்கியாலஜி படி அது போட்டிருக்கிறாங்க. அப்ப இப்ப நினிவேங்கிற பட்டமே இல்லை. நீங்க பாத்தீங்கன்னா பட்டமே இல்லை. அப்போ தேவன் மீது கொண்ட நம்பிக்கை மட்டும்தான் உங்களையும் என்னையும் காப்பாற்றும். வேற எதுவுமே காப்பாற்ற போறது. அப்ப தேவன் மீது இவ்வளவு நம்பிக்கை வைக்கணும்னா அடுத்த கேள்வி வரும், அது எப்படி அவ்வளவு நம்பிக்கை என்னால வைக்க முடியும்? படிப்போம். நீதிமொழிகள் 3ஆம் அதிகாரம் 5-6. 5-6. தேவன் மீது ஏன் எப்படி இவ்வளவு பெரிய நம்பிக்கை நம்மளால வைக்க முடியும்? இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். எனக்கு தெரியும், நான் பார்த்துக்குவேன், இந்த வார்த்தையை சொன்னாலே முடிச்சிட்டோம். சாலமோன் ஞானவான், உலகத்துல அவரை மாதிரி அவர் முன்னாடி பின்னாடி ஞானவானே கிடையாது. ஆனா அவரே என்ன சொல்றாரு? உன் ஞானத்துல சார்ந்திராதல். அடுத்தது உன் சுய புத்தியின் மேல் சாயாமல் உன் முழு இருதயத்தோடு கர்த்தரில் நம்பிக்கையாய் இருந்து உன் வழிகளில் எல்லாம் அவரை நினைத்துக்கொள், அப்பொழுது அவர் உன் பாதைகளை செவிப்படுத்துவார். அதுதான் விஷயம். அப்பதான் உங்களுக்கு இந்த முழு நம்பிக்கை வரும். உன் வழியில எல்லாத்தையும் அவர் நினைச்சுக்கோ. ஃபர்ஸ்ட் முழு இருதயத்தோட உன் ஞானத்துல சார்ந்துறாரு. இதை நீ சாயாம இருந்தாலே என்ன வந்துடும்? தேவன் மீது முழு நம்பிக்கை வரும். தேவன் மீது மட்டும்தான் நம்பிக்கை வரும். வேற எதுவுமே அதான் தேவனை மட்டுமே நம்புங்கள். இதை நீ பண்ணினாதான் அது வரும், இல்லாட்டி வராது. கண்டிப்பா வரப்போறது. அடுத்த விஷயம் சங்கீதம் 77:11. முதல்ல உன் முழு இருதயத்தோட அவரை புரிந்து கொண்டு நம்பு. இரண்டாவது விஷயம் சங்கீதம் 77:11. கர்த்தருடைய செயல்களை நினைவு கூறுவேன், உம்முடைய பூர்வகால அதிசயங்களையே கூறுவேன். இத நான் நினைச்சுக்கிட்டே இருக்கணும். எனக்கு இதுக்கு முன்னாடி என்னென்ன பண்ணி இருக்கிறார், இவ்வளவு பண்ண தேவன் இத பண்ண மாட்டார். எசேக்கியா அதான் நினைச்சாரு. அதனாலதான் ரொம்ப தைரியமாயிட்டாரு. இவ்வளவு பண்ண விஷயத்த இதெல்லாம் தேவனுக்கு ஒண்ணுமே இல்லை. இப்ப 3வது விஷயம் புலம்பல் 3ஆம் அதிகாரம் 25. முதல்ல அவர் முழு மனதாக நம்பணும். இரண்டாவது தேவன் மீது செய்த அற்புதங்களை அடையாளங்களை நினைத்துக் கொள்ளணும். 3வது விஷயம் புலம்பல் 3ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம். நமக்கு காத்திருக்கிறவர்களுக்கும் நம்மை தேடுகிற ஆத்மாவுக்கும் கர்த்தர் நல்லவர். நாம என்ன பண்ணணும்? பொறுமையோடு காத்திருக்க வேண்டும். அந்த பொறுமை நம்ம கிட்ட இருக்கா? நம்மளுக்கு ஒரு பிரச்சனை வரும்போது உடனே நம்ம என்ன தேடுறோம்? அதுக்கு சொல்யூஷன் உடனே நடந்துடணும். எனக்கு இன்னைக்கே நடந்துடணும். கால பிரச்சனை நைட்டே எனக்கு பிரச்சனை முடிச்சிடணும். அது நடக்க போறது. தேவன் அதோட காரியத்தை அந்தந்த நேரத்துல தான் செய்ய போறாரு. இது ரொம்ப ஆச்சரியமான ஒரு விஷயம். அதை படிக்கும் போது எனக்கு தெரிஞ்சது. யோபு, இதை பத்தி நம்ம நிறைய வாட்டி பேசியிருக்கோம், நிறைய வாட்டி பார்த்திருக்கோம். யோபுவோட முதல் அதிகாரத்துல பாத்தீங்கன்னா முதல் அதிகாரம் ஆரம்பிச்சு ஒரு 10வது வசனத்துல அவருக்கு பிரச்சனை ஆரம்பிச்சிடும். அவர் எல்லாத்தையும் இழக்கிறது எப்போ? முதல்ல காலையில ஒரு சம்பவம் நடக்குது, மத்தியானம் ஒரு சம்பவம் நடக்குது, சாயந்தரம் ஒரு சம்பவம் நடக்குது, நைட்ல என்ன ஆயிடுறது? பிச்சைக்காரன் ஆயிடுறது. நீங்க சொன்னாதான் நைட்டோட ஒரே நாள்ல தான் முடியுது. ஒரே நாள் காலையில நீங்க எந்திரிச்சு ஒரு பிரச்சனை இல்ல. காலையில நீங்க எந்திரிக்கும் போது ஐஸ்வர்யனா எந்திரிக்கிறீங்க, நைட்டு பிச்சைக்காரன் ஆயிடுறீங்க. உங்க நிலைமை யோசிச்சு பாருங்க. அப்ப யோபு முதல் அதிகாரத்துல இது முடிச்சோடனே
40 அதிகாரம் வரைக்கும் அவரோட ஃப்ரெண்ட்ஸ் வந்து அட்வைஸ் பண்றாங்க, தேத்துறாங்க. தேவனே கூட்டிட்டு போய் காற்ற பாரு, நீ பொறுமையா இரு எல்லாம் சொல்லி முடிச்சுட்டு 42ஆம் அதிகாரத்துக்கு கடைசிக்கு வாங்கலாம். ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம் இருக்கு. யோபு கடைசி 42 12ஆம் வசனத்தை படிக்கல. கர்த்தர் யோபின் முன்னிலைமையை பார்க்கலும் பின்னிலைமையை ஆசீர்வதித்தார். 14,000 மாடுகளும் 6,000 ஒட்டகங்களும் 1000 ஏறுகளும் 1000 கழுதைகளும் அவனுக்கு உண்டாயின. 7 குமாரரும் 3 குமாரத்திகளும் அவனுக்கு பிறந்தார்கள். மூத்த மகளுக்கு எமீமாள் என்று இதெல்லாம் நடக்குது. இது எத்தனை நாள் நடந்திருக்கும்? நீ நல்லா யோசிச்சு பாருங்க. ஒரே நாள் எல்லாம் போச்சு. 7,000 அது நீங்க பார்த்து பாத்தீங்கன்னா தெரியும். 7,000 ஆடு மாடுகள் இதெல்லாம் பிறக்கணும். தோராயமா அதெல்லாம் விட்டுருங்களேன், 10 குழந்தைகள் பிறக்கணும்னா எத்தனை வருஷம் ஆகும்? நான் கணக்கு போட்டு பார்த்தேன், அதனால சொல்றேன். நான் கம்ப்யூட்டர் உட்காந்து இந்த கணக்கு போட்டேன். ஒரு எருமை மாட்டுக்கு எத்தனை வயசான கன்று பிறக்கும்? கிட்டத்தட்ட 15 இருந்து 20 வருஷம் ஆயிடுச்சு இதெல்லாம் நடக்கிறது. ஆனா அது பைபிள் குறிப்பிடல. ஏன்னு தெரியல, அவன் புரிஞ்சுக்கணும்னு குறிப்பிடல, என்னன்னு தெரியல. 20 வருடங்கள் ஒரு நாள்ல இழந்த ஒரு விஷயம் 20 வருஷம் கழிச்சு அவருக்கு கிடைச்சது. அப்ப நீங்களும் நானும் எவ்வளவு பொறுமையா இருக்கு. யோபு இந்த 20 வருஷத்துல என்னைக்காச்சும் குழம்பு இருப்பாரா? ஆபிரகாமாச்சும் குழந்தை மட்டும்தான் இல்ல, மத்த எல்லாம் அவருக்கு இருந்துச்சு. ஆனா யோபுட்ட எதுவுமே இல்லை. ஆனா 20 வருடம் இதெல்லாம் நடக்கிற வரைக்கும் அவர் ரொம்ப பொறுமையா இருந்தார். இந்த 42 அதிகாரமும் அவருக்கு எதுவுமே கிடைக்கல. 42 அதிகாரம் 12ஆம் வருஷத்துல தான் கிடைக்கும். அப்ப கிட்டத்தட்ட 20 வருஷம். 10 குழந்தை வரும்போது 10 வருஷம் ஆயிடும். தெரியும் உங்களுக்கு, தாய்மார்களுக்கு எல்லாம் தெரியும். அதுக்கு இந்த எரும மாடு எல்லாம் சேர்ந்து 20 வருஷம். அப்ப நீங்களும் நானும் தேவன் மீது முழு நம்பிக்கையா இருப்பதோ, மிகவும் பொறுமையாக இருப்பதும் மிக முக்கியம். அதனாலதான் நான் இதை எடுத்தேன். நாம் இப்போ இந்த காலகட்டத்தில் இது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா சுத்தி அப்படிதான் நடந்துட்டு இருக்கு. உலகத்துக்கான காரியங்கள் ரொம்ப நெருக்கிட்டு இருக்கு. திடீர்னு ரொம்ப ஸ்ட்ரெஸ், ரொம்ப இதுன்னு திடீர்னு நிறைய செய்திகள் வருது. அப்போ நாம் பிரச்சனைகளை தேவன் எடுத்து கொடுத்தோம். அவ்வளவு. அதனாலதான் பிலிப்பியர்கள் நம்ம அதை எடுக்கும் போது கடைசியா எடுத்தோம். தேவன் எடுத்து நீங்கள் கொடுத்தாரு, அவர் பார்த்துக் கொள்வார். கடைசியா அந்த வசனத்தை வாசித்து குறித்துக் கொள்வோம். பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம். நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து இதுதான் முக்கியம். இது நம்ம பண்ணிட்டோம்னாவே மற்ற எல்லாமே வந்துடும். இது பண்றதுக்கு நமக்கு தேவன் மீது நம்பிக்கையும் முழு நம்பிக்கையும் முழு பொறுமையும் தேவை. நிச்சயமாக தேவன் நம்மளை வழிநடத்துவார். இந்த வசனங்கள் உங்களுக்கு பிரயோஜனமாக இருப்பது என்பதை நிச்சயமாக நம்புகிறேன். கொடுத்த வாய்ப்பு இருக்கிறத